வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட கெவின் பிரதர் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தமிழகத்தில் நடந்த சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச போகிறோம். அதில் உலக அரசியலும் கலந்துருக்கு. அதை பற்றியும் நம்ம அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கெவின். ஹலோ சார், வணக்கம். 2 நாளாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு காணாமல் போயிட்டாராமா. அவருக்கு காய்ச்சலாமா? உங்களுக்கு ஏதாவது என்னன்னு தெரியுமா? ஆமாம் சார், அவருக்கு காய்ச்சலையும் தாண்டி வைரஸ் ஃபீவர்னு நினைக்கிறேன். போடல ஆள் பங்கரில் போய் பதுங்கிட்டாருன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் சார். ஃபீவரில் படுத்திருக்காருன்னு தான் சொன்னாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நடிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம் சார், சாதாரணமான ஆளுங்க சார். இவங்க வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் பேசக்கூடிய ஆட்கள். இவங்க இங்கேருந்து இஸ்ரேல் அப்படின்னா மொத்த நாடும் நடுங்கி போயிடும் இல்லையா சார்? அதனால் ஸோ அவங்களுடைய பவரை காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் நானும். ஓகே. இதில் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சகோதரர்களாக நினைக்கிறாங்க. சார், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவங்களும் முஸ்லீம், உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இவங்க சகோதரர்களாக நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்தியாவில் இங்கே தமிழர்கள் வேற, வடவர்கள் வேற, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் திராவிடர்கள், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆரியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை தொடர்ச்சியாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள். அவங்க உலகம் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் என்ன பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. அதுவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்காக இங்கே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வட மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சமீபத்தில் பங்களாதேஷில் இந்துக்கள் எல்லாம் தாக்கப்பட்டாங்க. அதை பற்றிலாம் யாருமே பேசுறதில்ல. ஈவன் அதை பற்றி பேசுகிறவங்கள இவங்க மதவெறியாளர்கள், இவங்க பாசிச பாஜக அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் இங்கே இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க சார். இது என்ன மாதிரியான அரசியல் உங்களுக்கு சார்? அடிப்படையில் பார்க்கணுன்னா, இப்போ இங்கே இருக்கிற மக்கள் காசா மக்களுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக இவங்க முட்டு கொடுக்குறாங்கன்னா, ஒன்று இவங்க எல்லாத்தையுமே மதம் அப்படின்ற அந்த ஒற்றை கண்ணில் பார்க்குறாங்க. அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்றத பெரிய பிரச்சனை. ஆனால் இதே ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்தியர்கள் அப்படின்ற அடையாளத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபண்டமெண்டலி பார்த்திங்கன்னா, இப்போ நேஷ்னலிசம், தேசியவாதம் அப்படின்ற ஒரு அடையாளம், அது தமிழ் நேஷ்னலிசமாக இருக்கலாம், இல்லைனா இந்தியன் நேஷ்னலிசமாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பேசிக் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் அவங்க அந்த உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, UMMAH. அந்த உம்மான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களெல்லாம் நம்ம ஒரு குடும்பமாக நம்ம ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு அரசியல் ஐடியாலஜி. அது மதமும் அரசியலும் கலந்த ஒரு அரசியல் ஐடியாலஜி அது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் தேசம், நான் இந்தியன், இது இந்திய கொடி, இது இந்திய மக்கள், நார்த் இந்தியன்ஸும் அவங்களும் இந்தியர்கள் தான் அப்படின்ற ஒரு அடையாளத்தை இவங்க ஏற்க மாட்டாங்க. எப்போவுமே ஏற்க மாட்டாங்க. இது உலகம் தழுவிய ஒரு பிரச்சனை. இப்போ மேற்கத்திய நாடுகளையும் இதே மாதிரி தான் பிரச்சனை சார். அங்கே நீங்கள் அந்த நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளுடைய கொடியை விட இவங்க பாகிஸ்தான் கொடியவும் காசாவுடைய பாலஸ்தீன் கொடியவும் இவங்க தூக்கி வச்சுக்கிறத நம்ம பார்க்கலாம். லண்டனில் பார்த்தீங்கன்னா அவங்க விண்டோவில் பாலஸ்தீன் கொடியை மக்கள் மாட்டி வச்சுருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்து யோசிக்கிற மக்கள் எப்போவுமே தேசம் சார்ந்து யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு அடிப்படை உண்மை. இது நம்ம ஏற்கிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் ஏற்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. இது இன்றைக்கு நேரத்தில் இல்லை சார், இதனுடைய வரலாறே இப்படி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாலஸ்தீன் இஷ்யூவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதம் அந்த பகல்கம் அட்டாக் நம்ம பார்த்துருப்போம். எல்லை தாண்டி உள்ள நம்ம மக்களை அவங்க அடிச்சுட்டு போனாங்க. அப்போ எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து வந்த ஒரே ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இந்திய அரசாங்கம் செக்யூரிட்டியே ஒழுங்கா பண்ணல, அங்கே செக்யூரிட்டி லேப்சஸ் இருந்துச்சு அப்படி திருப்பி விட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க பண்ண ரியாக்ஷன் என்னன்னா, இந்தியா திருப்பி அடிக்கும்போது அத்தனை பேரும் அவங்க சமாதான புறாக்களாக மாறிட்டாங்க இல்லைங்களா? அங்கிருப்பதும் ஆமாம் சார், அங்கே இருப்பதும் குழந்தைகள் தானே, அங்கே இருப்பதும் பெண்கள் தானே அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை பற்றி பேசவே இல்லை யாருமே. அப்போது இவங்க தீவிரவாதத்திற்கு மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. அப்போ
அப்போ நான் இப்போ அதை இந்த பற்றி தான் ஒரு இடதுசாரி கேள்வி குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நான் அதை பற்றி தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை. இஸ்ரேலுக்காரன் பாலஸ்தீனத்தை அடிக்கிறான், நம்ம அதை ஒத்துக்கலாம். அதை வந்து இவங்க தடுக்கிறாங்க. அதுவே வந்து அக்டோபர் 7 பற்றி இவங்க பேச மாட்டாங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அக்டோபர் 7 வந்து பாலஸ்தீன அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஒரு 1500 பேரை வந்து கொடூரமாக வந்து கொலை செய்ததை பற்றி இவங்க அதை பேசவும் மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து அதை வந்து கொண்டாடினவங்க தான் இவங்கெல்லாம். அவன் வந்து இன்னைக்கு திருப்பி அடிக்கிறத வந்து இவங்களால தாங்கிக்க முடியல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தாக்கின போதும் இவங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. இது வந்து இரண்டு யூதர்கள் இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க, இந்திய அரசு இஸ்லாமியர்களை தாக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து ஒரே மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அங்கேயும் வந்து இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும், இங்கேயும் வந்து இந்திய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இஸ்லாமிய நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட துருக்கி, லெபனான், ஏமன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரத்திலேயே வந்து பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இறந்து போறாங்க. அன்னைக்கு அங்க இறந்து போகக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த இறப்புக்கான காரணமே வந்து சக இஸ்லாமியர்கள் தான். அங்க வந்து வேற யாரும் வந்து அவங்கள தாக்கல, அவங்க தாக்கி அழிக்கல. ஆனா அங்க இறந்து போகக்கூடிய உள்நாட்டு கலவரங்களால் அல்லது வேறு பிரச்சனைகளால் இறந்து போகக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி இவங்கெல்லாம் வாயே திறக்காதவங்க ஏன் இந்த ரெண்டுக்கு மட்டும் குரல் கொடுக்குறாங்க? இஸ்ரேல் தாக்குறதுக்கும் இந்தியா வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கும் எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? ஆமாம் சார், நம்ம வந்து இது வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, இப்போது ஈரான், ஈராக் அந்த 2 நாடுகள் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுற பக்கத்து நாடுகள். ஆனால் ஈரான் வந்து அவங்க ஷியா முஸ்லிம்ஸ், ஈராக் வந்து சுன்னி முஸ்லிம்ஸ். அவங்க 2 பேருமே அடிச்சுப்பாங்க. இப்போ இவர் 2004 அவர் இறந்தார். அவர் பேர் என்ன? சதாம் ஹுசேன். அவருடைய ஆட்சி காலத்தில் 80s and 90s இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அதில் பல லட்சம் மக்கள் வந்து இறந்தாங்க. இவர் ஹுசேன் என்ன பண்ணார், அவர் அங்கே இருந்த கத்தார் மாதிரியான அரேபிய கண்ட்ரிஸ் மேலே அவர் வந்து போர் தொடுத்தார். அதில் வந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு, அதில் பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் 2010s வந்து அந்த அராப் அப்ரைசிங், அராப் கலவரங்கள், அதில் பார்த்தீங்கன்னா சிரியா, லெபனான் இந்த மாதிரி பல நாடுகளில், எகிப்து இந்த மாதிரி நாடுகளில் உள்நாட்டு கலவரம் வந்துச்சு. அதில் உள்நாட்டு கலவரம் பண்ண மொத்த மக்களையும் அழிச்சு கொண்டாங்க. இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இதில் தாக்குனதும் முஸ்லீம்ஸ், மடிஞ்சதும் முஸ்லீம்ஸ். ஆனால் இப்போ இவங்க வந்து எங்கே வருவாங்கன்னா, இதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரிகளுக்கும் இங்கே இருக்கிற இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் எப்போவுமே ஒரு உறவு உண்டு சார். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம இவர் நேரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நேரு பார்த்தீங்கன்னா 1947 50 அந்த பீரியடில் இஸ்ரேல் நாடு வந்து அமைஞ்சப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து அதற்கு எதிராக பேசினவர் நேரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, அந்த 47 வந்து சார் ஐநா சபை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ இந்த பகுதியை வந்து 2ஆக பிரித்து பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு, இஸ்ரேலுக்கு ஒரு நாடுன்னு சொல்லி நம்ம பிரித்து கொடுத்துடலான்னு சொல்லி ஐநால ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணப்போ அதை ஃபர்ஸ்ட் ஆளாக அப்போஸ் பண்ணது நேரு. அப்போ நேரு குடும்பத்துக்கு அப்போவே வந்து இஸ்ரேல் மேலே ஒரு காண்டு உண்டு. ஆனால் 50களுக்கு அப்புறம் இஸ்ரேல் கூட ஒரு நல்ல ஒரு உறவு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 74 பார்த்தீங்கன்னா அராஃபத் வந்து PLOன்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க முழுக்க டெரரிசம் பண்ணுற ஒரு குரூப்பு, அராஃபத்துடைய குரூப். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த இந்திரா காந்தி அவங்கெல்லாம் இதற்கு வந்து 100% ஆதரவாக இருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அராஃபத் என்ன பண்ணார், அவங்க இந்திரா காந்தியை அவங்க என்னுடைய சகோதரி அப்படிலாம் அவர் பேசினார். அவரை இந்தியாவுக்கு கூப்பிட்டாங்க. இந்தியாவை கூப்பிட்டு அவருக்கு மாலை போட்டு அவர் வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் அவங்கள ஆதரிக்குது அப்படின்னா இது அவங்களுடைய குடும்ப பாரம்பரியமாகவே வந்து இருந்திருக்கு அப்போவே. அப்போ என்ன பிரச்சனைனா சார், எப்போவுமே இவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு நாடு பாதிக்கப்படுதுன்னா எதனால் பாதிக்கப்படுது அப்படின்றத பார்க்கணும். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு சேர்த்துருவாங்க சார். அது பெரிய ப்ராப்ளம். ஏன் ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறதே கிடையாது. ஏன் பாலஸ்தீன மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க, ஏன் அவங்களுக்கு இத்தனை போர் வருது, ஏன் ஒரு 80 வருஷமாக இந்த போர் வந்து முடியாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு காரணம் முழுக்க அவங்க தான். இப்போ பல பேர் சொல்லுவாங்க 2023 அந்த அக்டோபர் 7 அட்டாக்ஸ்க்கு முன்னால் வந்து அட்டாக்கே நடக்கலையான்னு கேட்பாங்க. நீங்கள் வரலாறு போய் தேடி படிச்சீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க தான் இவங்களை தாக்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. கரெக்ட்.
ஆமாம் சார். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டமில் உள்ளவங்க, முக்கியமாக அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க, இப்போ காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, இப்போ காங்கிரஸ் வந்து பேரில் காங்கிரஸ், ஆனால் அவங்க ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ள அவங்களுக்கு இருக்கும். அப்போ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜினா என்னென்னா, நம்ம வந்து வயலண்ட்டான ஒரு ஓவர் த்ரோ, ஒரு 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 அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்தை நம்ம வந்து வன்முறை மூலமாக நம்ம வந்து தூக்கி எறியணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு அடிப்படை கொள்கை. அதனால தான் இன்னைக்கு இந்த காங்கிரஸில் உள்ளவங்க, கம்யூனிஸ்டில் உள்ளவங்க மாவோயிஸ்ட்டை வந்து ஆதரிப்பாங்க. மாவோயிஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற அரசாங்கத்தை வந்து உடைச்சிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரணும். கம்யூனிஸ்ட் ஆட்சியை நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வர முடியாது. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிஆர்பிஎஃப் ஆஃபீஸரை நம்ம கொல்லலாம், வன்முறை. அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் வன்முறை தான் ஒரு தீர்வு, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்கும் வன்முறை தான் தீர்வு. அப்போ இந்த வயலன்ஸ் அப்படின்ற விஷயம் அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக வந்து இருக்குது. இதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதனால தான் எப்போவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிப்பாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஆதரிப்பாங்க. ஆனால் ஐடியாலஜி வேறு அடிப்படையில், ஆனால் இந்த ஒரு புள்ளியில் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க சார். அது முக்கியம். அது நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 1970க்கு மேலே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போதும், இங்கே எத்தனையோ தீவிரவாத தாக்குதல் நடந்த போதும் இவங்க பாகிஸ்தான் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, எந்த ஆக்ஷனும் பண்ணல. உண்மை சார். அது வந்து ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸுடைய அந்த வன்முறை மூலமாக, அதாவது ஒரு அதிகாரத்தின் மூலமாக வந்து ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே 100க்கும் மேற்பட்ட முறையில் வந்து இங்கே ஆட்சியை கலைத்த பெருமை வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை தான் சேரும். எத்தனையோ அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவங்க ஜனநாயகத்தை எல்லாம் வந்து மதித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் தான் இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி 4வது தலைமுறையாக ராகுல் காந்தி போராடி கொண்டிருக்கிறார். ஆமாம் சார். அது ஒரு வேடிக்கையான விஷயம் சார். ஏன்னா சொல்லுங்கள் சார். இதில் முக்கியமாக வந்து உலகம் முழுவதும் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இவங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு, அதாவது இந்த பாலஸ்தீன பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கான பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நில பிரச்சனைன்னு கூட வச்சுக்கலாம். இவங்க வந்து இது எங்களுடைய நிலம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிறைய வரலாறுகள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கான பிரச்சனையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்கள் பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? ஆமாம் சார். ஆக்சுவலி இப்போ இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் வந்து 2 கொள்கை ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஜிகாதிசம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சலாஃபிசம் அப்படின்ற ஒரு கொள்கை தான் பாலஸ்தீனில் உள்ள பல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ வாட் இஸ் சலாஃபிசம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இஸ்லாமிய கேலிஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ கேலிஃபேட்னா இஸ்லாமிய அரசாட்சி, அவங்களுடைய லா படி நடக்கிற ஒரு அரசாட்சி. இந்த அரசாட்சியை உலகம் முழுக்க கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான் சலாஃபிசமுடைய அடிப்படை. அதற்கு ஒரு வழிமுறை வந்து ஜிகாதிசம் தான் இந்த டெரரிசம் இல்லைங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் அங்கே இருக்கிற அடிப்படைவாதிகள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று, இது வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா அப்போது இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, உலகம் முழுக்க இஸ்லாமிய அடிப்படைவாத அரசாங்கத்தை அமைக்கணும், இது ஒரு அரசியல் சிஸ்டமாக மாற்றணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கொள்கை சார், ஒரு கோர் கொள்கை அவங்களுக்கு. அப்போது அதை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆயுதம் தாங்கி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதற்கு பின்னால் இருந்து இங்கே இருக்கிற மாடரேட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய சாதாரண மக்களும் அதற்கு பலியாகிறாங்க அப்படின்றதான் பெரிய ஒரு வேதனையான விஷயம் சார். அது நடக்கக்கூடாது, ஆனால் அவங்க வந்து ரேடிகலைஸ் பண்ணப்படுறாங்க. அதற்கான ஒரு வழிமுறை என்னன்னா, தேசியவாதத்தை வந்து நீ ஃபாலோ பண்ணாத. இப்போ இந்தியன் அப்படின்றது உங்களுடைய அடையாளமே இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க, யூடியூப்ல பேசுகிறாங்க சார், பேசுகிறாங்க. இந்தியன் அப்படின்ற அந்த அடையாளத்தை வந்து அழிச்சிரு, தமிழ் இந்தியாவையே வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம்னு சொல்லி தமிழில் பேசுகிறவங்களே எத்தனை பேர் இருக்காங்க, பேசுகிறாங்க சார், இங்கேருந்து பேசுகிறாங்க சார். அப்போது இது என்னன்னா, ஒரு போர் முறையில், ஒரு வன்முறை முறையில் நம்ம வந்து இஸ்லாமிய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை. ஸோ இந்த பார்வையை மாடரேட் முஸ்லீம்ஸும் ஏற்கிறாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதற்கான தீவிரமான பிரச்சாரம் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் மாதிரி இங்கே இருக்கிற இடதுசாரிகள் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்தியான்ற ஒரு அடையாளம் பிடிக்காது, அவங்களுக்கும் தமிழ் மொழி அப்படின்ற அந்த அடையாளம் பிடிக்காது. அவங்களும் வந்து நேஷனலிசம் அவங்க வந்து ஏற்க மாட்டாங்க சார் எப்போவுமே.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் என்றைக்குமே நேஷனலிசம் வந்து ஏற்க மாட்டாங்க, இந்தியன்ற அடையாளத்தை ஏற்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கும் இங்கே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்ட் விஷயத்தை வந்து உடைக்கணும். இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்கு, இஸ்லாமிஸ்ட்டுக்கும் அதான் வேணும். அப்போ இதுவும் அவங்கள வந்து ஒன்றிணைக்கிற ஒரு புள்ளி சார். அப்போது அடிப்படை ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இருக்கிற நம்மளுடைய அடையாளம் அப்படின்றத அவங்க வந்து ஏற்க மாட்டுறாங்க. இவங்களுக்கு மதம், இந்த கம்யூனிசவாதிகளுக்கு அவங்களுடைய கம்யூனிச கொள்கை அது ஒரு நாத்திக கொள்கை இல்லையா, அதை வந்து கொண்டு வரணும்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய அந்த காமன் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க சார். இதான் ஒரு பேசிக்கான விஷயம். அதுக்கு வந்து பாலஸ்தீன பிரச்சனையே வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. கரெக்ட், 100% உண்மை சார், 100% உண்மை. ஏன்னா அதை வந்து ஒரு பேசு பொருளாக வச்சு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒன்றிணைப்பது, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி அந்த அரசியலை வந்து எல்லா நாடுகளிலும் முன்னெடுப்பது. ஸோ அதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? கரெக்டாக இருக்குமா? உண்மை சார், உண்மை சார். இப்போது ஹாலிவுட்டில் படம் நடிக்கிறவனுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன சார் சம்மந்தம்? எஸ். ஆனால் அவங்கெல்லாம் ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜில் வந்து டிகிரி வாங்குறவங்க டிகிரி வாங்கிட்டு அங்கே நின்று ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் போராட்டத்திற்கான ஒரு டூலாக இது இப்போ வந்து பயன்படுது சார். ஆமாம், இவங்களுக்கு வந்து ஏதாவது போராடுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். இப்போ பாலஸ்தீன்ன்றது அவங்களுக்கான ஒரு கண்டென்ட். ஏன்னா இது வந்து ஒரு இஸ்லாமோ லெஃப்டிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு சார். ஒரு கான்செப்ட் என்னன்னா, இஸ்லாமிஸ்ட் வந்து இது லெஃப்டிசம் வந்து அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, இவங்க அவங்களுடைய ஐடியாலஜி இவங்க எடுத்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற அனைத்து இடதுசாரிகளும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நம்ம ஊர்லேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்கிற இங்கே இருக்கிற ஃபிலிம் போராளிகள் அவங்க பண்ணாங்க இல்லையா, அதான். அது வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் வந்து ஒரு உலகளாவிய பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் எந்த ஒரு அந்த சினிமா பிரபலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே ஹாலிவுட்லேயும் சரி, பாலிவுட்லேயும் சரி, இல்லை நம்ம ஊர்லேயும் சரி, இவங்க வந்து கரெக்டாக அந்த சினிமா பிரபலத்தை இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இவங்க அந்த சினிமா பிரபலங்கள் இதுக்கு பலியாகிறாங்களா? இது என்ன, யார் மேலே தப்பு, யார் வந்து இதில் வந்து ஸ்மார்ட்டாக காய் நகர்த்துறாங்க? இல்லை சார், இப்போது நீங்கள் வந்து ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து லெஃப்டிஸ்ட் தான். அவங்களுடைய ஐடியாலஜி வாழ்வியல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போது இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உலக அரசியல்லாம் அந்தளவு அறிவுலாம் கிடையாது சார். அவங்க வந்து காசா எங்கே இருக்குது, காசா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலிடிக்ஸ் என்ன, வரலாறு என்ன, அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க மட்டும்தான் இப்போ வந்து ஃபிலிம் ஸ்டாராக அங்கே வந்து அவங்க போய் ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ மாற்றி விட்டுருக்காங்க. உண்மை சார், ஆமாம் உண்மை சார். நீங்கள் வந்து இப்போ நேஷனலிஸ்ட் ஐடியாவை கொண்டு போனீங்கன்னா, நான் ஒரு இந்தியன் சொன்னால் உங்களை எழுதிக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்போது இது வந்து உலகளாவிய விஷயமும் அங்கேயும் இது உண்டு சார். இப்போ ஹாலிவுட் போனீங்கன்னா ஹாலிவுட்டில் உள்ள ஸ்டார்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க லெஃப்டிஸ்ட் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை இவங்க வந்து கேரி பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்போ கூட இந்த ஹாவியே பர்டம் சொல்லி ஒரு ஆக்டர் இருப்பார். அவர் வந்து ஸ்பானிஷ் ஆக்டர், ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சம்மந்தமே இல்லாமல் பாலஸ்தீன அந்த கெஃபியான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு போயிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் வாழ்கிறது ஸ்பெயினில், இவர் நடிக்கிறது ஹாலிவுட்டில். ஆனால் இந்த கொடியை தூக்கிட்டு போக வேண்டிய தேவை என்ன? ஆனால் இந்த ஆட்கள் அங்கே இருக்கிற வேற எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ இங்கே நம்ம அமீர், சத்யராஜ், வெற்றிமாறன், பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது இல்லை. இவங்க வந்து அந்த எதிர்ப்பு குரலை மட்டும்தான் கொடுக்குறாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கம். இங்கே வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த தவறுகளுக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்காதவங்க இங்கே இந்த மேடையில் வந்து நாங்கள் மனிதநேயம் பேசுகிறோம், ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு வந்து டயலாக் பேசுகிறாங்க. அப்படின்னா இது மக்களுக்கு புரியாது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்களா? இது எப்படி வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து இதை நம்ம புரிய வைக்க முடியும்? எப்படி இவங்க ஈல்டாகிறாங்க இதுக்கு? இல்லை சார், நம்பர் 1 காஸ் வந்து அவங்க அதை எமோஷ்னலாக தூண்டுறது சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள அந்த இமேஜஸ்லாம் காட்டுவாங்க. மக்கள் பாருங்கள் அங்கே வந்து நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அங்கே பாருங்கள் அவங்க வந்து அவசப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு எமோஷனை தூண்டுற மாதிரியான விஷுவல்ஸ் காட்டுறாங்க சார். அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே நடக்கிற போரை பற்றி தானே ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப கெட்டது போல். ஏன்னா இங்கே ஒரு பார்வை ஒன்று உண்டு சார். என்ன பார்வைனா, பணக்காரங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று உண்டு இங்கே. அப்போ இஸ்ரேல் வர்சஸ்
அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸை விடவும் பணம் படைத்த நாடு வந்து இஸ்ரேல். இது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஒரு அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால இவங்க வந்து இவங்களை வந்து ஒடுக்குறாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை வந்து மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வச்சிருக்காங்க. இதை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நேற்று இவர் பேசினார் இல்லையா, நம்ம பிரகாஷ் ராஜ் பேசினாரு, அங்கே உள்ள மக்கள் பாருங்க அவங்க வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, நம்ம எப்படி சாப்பிட முடியும், அந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ஆனால் இங்கே 4 வருஷம் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், அதை ஒரு நாள் பேசியிருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருப்பாங்களா? இல்லை. அப்போ என்னன்னா அவரு அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு திமுக அரசாங்கத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதே வந்து இந்த மாதிரியான நடிகர்கள் தானே. அப்படித்தானே வந்து இங்கே ஏமாத்துறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இங்கே உள்ள அரசு வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா சார், இங்கே இருக்கிற மீடியா வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி காசா ரொம்ப பாவம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரி தான். இப்போ நேற்று அந்த மார்ச்சில் பேசினவங்க யாருமே ஹமாஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அதை பேசினா கூட அவங்கள வந்து விடுதலை போராளிகள் அப்படின்ற மாதிரி தான் சார் இவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. போராளிக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போராளி அப்படின்றவன் வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கூட போய் சண்டை போடுவான், அவன் தான் போராளி. பொதுமக்களை கொல்றவன் வந்து போராளி கிடையாது, அவன் வந்து டெரரிஸ்ட் ஆக்சுவலி. கரெக்ட். காஷ்மீர்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக போராடுபவர்களையும் இவங்க அப்படித்தானே அடையாளப்படுத்துறாங்க. காஷ்மீர் வந்து போராளி, காஷ்மீர் அது வந்து சுதந்திர போர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. பட் ஆனால் அங்கேயும் நடக்கிறது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகத்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இராணுவ வீரர்களை கொள்வது அல்லது அங்கே மக்கள் கூடி இருக்கிற இடத்துல குண்டு வைப்பது, இதைத்தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து போராளின்னு அடையாளப்படுத்தி அவங்கள புனிதப்படுத்தும் வேலையைத்தான் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டு சார். அதே மாதிரி இப்போ அராஃபத் பார்த்தீங்கன்னா, அராஃபத்தும் இந்த மாதிரி காஷ்மீர் இஷ்யூவில் அவர் உள்ளே வந்தார். அவர் என்ன பண்ணார், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொந்தன்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு இவங்க காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இதெல்லாம் வரலாறு சார். அப்போ இப்படி பாத்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நீங்க சொன்னது வந்து இந்தியா வந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்தது, பாலஸ்தீன மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தது. ஆனா பாலஸ்தீனம் வந்து இந்தியா பக்கம் நிக்காம ஒரு சக இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் பக்கம் நின்னாங்க. 100% உண்மை சார். ஆனா அப்போ இங்க இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணணும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அது பேரே அதான், அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கான், அப்போ அது வந்து எங்கள் நாட்டுடைய பகுதி அப்படின்றத இவங்க வந்து பேசணும் இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அராஃபத் பேசுறது தான் உண்மைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க அந்த காலத்தில் உள்ளவங்க. அப்போது இந்த ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்களுடைய தேவையை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க, அது ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்றதுனால. ஆனால் இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க, இங்கே உள்ள லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு எதிரான பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவன் நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான், அதை கூட உணர்றதுக்கு ரெடியாக இல்லாமல் இவங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. இப்போவும் இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய அந்த வாக்குகளை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த அவங்களுடைய அந்த வாக்குகளை வந்து ஒருங்கிணைப்பதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மை சார். இப்போ தமிழ்நாட்டில் திமுக அந்த கூட்டணிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறது, மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தாக்கு எதிராக ஓட்டு போடுறது, இல்லை மற்ற இடங்களில் வந்து காங்கிரஸ் அந்த இடதுசாரி கூட்டணிக்காக ஓட்டு போடுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேட்டர்னாக செய்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் இப்போ ஐரோப்பிய நாடுகள்லையும் இன்னைக்கு வந்து அது ஒரு பேட்டர்னாக மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மை சார், உண்மை சார். ஆமாம் சார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போது லண்டனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டில் நிறையா பேர் வந்து பாகிஸ்தானில் சேர்ந்த எம்பிஸ் அங்கே இருக்காங்க. பாகிஸ்தானில் பிறந்தவங்க இப்போ அங்கே இப்போது எம்பிஸாக மாறுறாங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓட்டுகளை வந்து கன்சால்டேட் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் நாங்கள் இன்னும் நிறையா வந்து மைக்ரன்ஸை நம்ம உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க வந்து கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஐரோப்பா முழுக்க காலி, அவங்க ஏற்கனவே அவங்க நிலத்தை வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்த ஐடியாலஜி காரணமாக. அப்போ இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு
அவங்கள வந்து ஒன்றிணைக்கிற வேலையை இவங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அமீர் கூட இருக்காங்க. வந்து அதில் பேசும்போது பேசியிருந்தார். இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக இப்படி ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும், இதுதான் வந்து தமிழ்நாடு, ஆனால் வடக்கிருந்து வர கூட்டம் இதைத்தான் வந்து தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. அதாவது பாலஸ்தீனம் மக்கள் இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத ஒரு மக்களை வந்து தமிழர்களோட தொடர்புபடுத்தி பேசுகிறாரு. அவங்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்துறோம்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை நம்ம இங்கே வந்து ஏற்றுக்கணும், அவங்களுக்காக போராடணும், அவங்களுக்காக வந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தவர்கள்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், உறுதிமொழி எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட வட இந்தியர்களை, நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம சொந்த நாட்டுக்காரங்க, அவங்கள வந்து நம்மளுக்கு எதிரியாக காட்டக்கூடிய ஒரு மனநிலை தொடர்ச்சியாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. வடக்கன் பான்பராகவாயன் அவன் வந்தால் நம்மளை அழிச்சிருவான், அவன் வந்தால் நம்மளை வந்து தமிழையே வந்து அழிச்சிருவான், இப்படின்னு ஒரு பிரச்சாரமே இங்கே போயிட்டே இருக்கு. இந்த பிரிவினை அரசியலை வந்து இவங்க கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா யூனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து நடந்துச்சுன்னு வைங்களேன், நார்த் ப்ளஸ் சவுத் அப்படின்ற அந்த ஒரு யூனிட்டி அது வந்துச்சுன்னா இவங்களுடைய பாலிட்டிக்கல் ஸ்கோரை வந்து இவங்களால பண்ண முடியாது இன் மெனி திங்ஸ். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன ஆதரவை நம்ம வந்து எடுத்துக்கலாமே. பெரியார் வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி காட்டுவாங்க. நார்த்தில் என்ன சொல்லுவாங்க, மோடி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படின்னு அப்படி காட்டுவாங்க. அப்போ மோடி வர்சஸ் பெரியார், மோடி வர்சஸ் பெரியாரிய ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோடை ஒன்று போட்டு விடுவாங்க சார். இது அவங்களுடைய யூஸ்வலாக அவங்க பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா? அப்போ வந்து பெரியார் வர்சஸ் மோடி இன் எவ்ரி திங், எல்லாத்துலேயுமே அப்படி கொண்டு வரணும்ல. அப்போது சவுத் வர்சஸ் நார்த், இதுலேயுமே பாலஸ்தீனத்துலேயும் அப்படி தான். பாலஸ்தீன் இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து இந்த அளவுக்கு யாருமே போராடலை, ஏன்னா அவங்கெல்லாம் சங்கிங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் தான் மனிதர்கள் பக்கம் நிற்கிறோம். அது காரணம் என்ன? அதுக்கு வந்து பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஐடியாலஜிக்கு இதை ஒரு பாயிண்டாக கொண்டு வந்து சேர்த்து விடுவாங்க. அப்படி சேர்க்குற வேலையை இவங்க பண்ணுவாங்க சார். அது அந்த வேலை தான் இது ஆக்சுவலி. ஆமாம், அமீர் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அதான் இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்போது இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 55 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, ஒரே ஒரு யூத நாடு இருக்குது, அது வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. அதானே சார். இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு இவங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இஸ்ரேல்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ பாலஸ்தீன காசா மக்களை வந்து இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலைன்னா இவங்க செய்யணும்னு நினைக்கிறதும் அதானே. யூதர்களே இருக்கக்கூடாது, யூதர்களுக்கு ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னா அதுவும் வந்து இனப்படுகொலை தானே. அந்த இனப்படுகொலையை இவங்க ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே தான் வந்து இந்தியாவுக்கும் நடக்குது. இந்தியாவை வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து அடம் பிடிக்கிறாங்க. இந்து நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்து நாடுன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு. அதாவது ஒரே ஒரு யூத நாடு, ஒரே ஒரு இந்து நாடு, ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த ஒரு பாயிண்டில் இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் அது மக்கள் வந்து இவங்களுடைய அரசியலை புரிஞ்சிக்காம இங்கே வந்து மாற்றத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்களுடைய அந்த குறிக்கோளுக்கும் இவங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய இஸ்லாமிய ஸ்டேட்டை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு இவங்களுடைய நோக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் தடையாக இருக்கிறது பாஜக மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்மளும் தொடர்ச்சியாக பேசுவோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கெவின், நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.